சூரியனின் ஆதிக்கம் கொண்ட 1, 10, 19, 28 இந்த நம்பர்ஸில் இந்த தேதியிலலாம் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருப்பாங்க. அதாவது தன்னோட சுயத்தை வந்து எல்லாருக்கும் அடையாளம் காட்டணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. டைம் கீப் அப் பண்ணுறதுல ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும். ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து என்னென்னா ஃப்ரீடமாக இருக்கணும். இவங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்ற மென்டாலிட்டிக்கு யாருமே போகக்கூடாது. ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடத்தில் வந்து யாரும் தள்ளிடக்கூடாது. நேச்சரான பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த இந்த அமைப்பில் கொண்டவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் நடந்துருச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நடந்ததா ஓகே ஹாப்பியாக இருக்கணுமா அவ்வளோதான், அதோடு முடிச்சிருவாங்க. சோஷியல்னா நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈஸிக்காகவே வந்து அதிகமாக செட் ஆகக்கூடியது 7ஆம் நம்பர் தான். ஸோ 7ல் வந்து அவங்க 7ன்றத வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் வந்து பாசிட்டிவாகவே நடக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இருக்கவங்க சூரியன்றது 1, சூரியன் கூட எப்போவுமே இருக்கக்கூடியது அந்த 7 குதிரைகள். ஸோ சூரியன்னாலே சப்த ரிஷிகள், சப்த கன்னிமார்கள் எல்லாமே 7 7 7ன்னு தான் வரும். ஸோ சூரியன் கூட எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறது என்னென்னா 7 தான். ஸோ சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் 7ஆம் நம்பரை வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கும். அது போக வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும்.